ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 250 கிராம் தூர் தால் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 7 கார்லிக் எடுத்திருக்கேன், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன், அதுவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அடுத்து ட்ரை சில்லி ஒரு 3 எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கிறேன். அடுத்து அதோட நான் ஒரு 4-5 பீஸ் ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க கார்லிக்கும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். 1-2 கட் பண்ண கார்லிக்கை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டாக தாளிப்புக்கு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை ஆட் பண்ணிப்பேன். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வச்சுருக்க க்ரீன் சில்லியும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா நான் ஃப்ரை பண்ணுறேன். த்ரீ மினிட்ஸ் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க டொமேட்டோவும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நான் வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 250 கிராம் தூர் தால் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நமக்கு தேவைன்னா நம்ம இதில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். இதை இப்போ நம்ம விசில் போட போகிறோம். இது ஒரு 2 விசில் வந்தால் போதும். நான் விசில் போட்டு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்மாஷர் வச்சுருந்தா அதில் நல்லா மசிச்சு விடலாம், இல்லை நம்ம கரண்டி வச்சே நம்ம மசிச்சு விடலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வச்சுருக்க ஜீரா 1 டேபிள் ஸ்பூன் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ட்ரை சில்லியும் அதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஆனியன் அண்ட் கார்லிக்கும் அதோட நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அதோட நம்ம வச்சுருக்க கோரியண்டர் லீவ்ஸும் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இந்த டிஷ்ஷோட நேம் என்னென்னா தால் தட்கா. அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம்.
அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.